தங்கம் விலையில் ஒரே நாளில் பவுனுக்கு 2000 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு பவுன் 90,600 ரூபாய்க்கு விற்பனை. ஆசிய இளையோர் கபடி போட்டியில் சாதனை படைத்த சென்னை கண்ணகி நகர் வீராங்கனை கார்த்திகாவுக்கு அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து. ஜப்பான் பிரதமர் தக்காச்சியுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. உலக அமைதிக்கு வலுவான இருநாட்டு உறவு அவசியமென கருத்து. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நவம்பர் 2ஆம் தேதி செயற்கைக்கோள் ஏவப்பட உள்ளதால் பழவேற்காடு பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. கோவில் நில ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றினால் முறைகேடுகள் நடக்கலாம். உயர்நீதிமன்றத்தில் அறநிலையத்துறை விளக்கம். திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சந்திக்கும் அமெரிக்க வரி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேறும் கால்வாயில் ஆக்கிரமிப்பு. குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. உடுமலைப்பேட்டை அருகே கால்நடைகளை வேட்டையாட வந்த சிறுத்தை கம்பி வேலியில் சிக்கியதால் பரபரப்பு. வனத்துறையினரால் மீட்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விளைநிலங்களில் மழை வெள்ளம் புகுந்ததால் 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் சேதம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறியதாக கூறி காசா பகுதி மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 9 பேர் உயிரிழப்பு.